வேடிக்கையாக நிறைய போட்டுட்டு இருந்தாங்களா, சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன். ஆனால் இந்த ஸ்டோரியோட முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் வீட்டுக்கு வரதை ஷூட் பண்ணியிருக்கலாம், அதை விட்டுட்டேன். அது அழகாக இருந்தது. தெரு ஃபுல்லும் கொடி மரமாக போட்டு ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. அதெல்லாம் எடுக்கிறதுக்கு விட்டாச்சு. அதை வீடியோ எடுத்து இருந்திருக்கலாம். வரும்போதும் அந்த லைட்ஸ் படி அவ்வளோ சூப்பராக இருந்தது. எப்படி அடுத்தடுத்து போட்டுட்ருக்காங்க பாருங்களேன், செம்மையாக இருந்தது. பிள்ளைங்களும் அவ்வளோ அழகாக எல்லோரும் டான்ஸ் பண்ணாங்க. டான்ஸ் கோரியோகிராஃபர்லாம் ஸ்கூல்லேயே அவங்க மிஸ்ஸே தான் சொல்லிக் கொடுத்தாங்க. இருந்தாலும் நல்லா ஆடுற பசங்க யாரோ கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் நல்லா புதுசு புதுசாக போட்டாங்கன்னா அவங்கள வச்சு கொஞ்சம் கோரியோகிராஃப் பண்ணுறது, அந்த மாதிரி டான்ஸு குரூப்ஸ்லாம் அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து ஆடுறது அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முன்னாடியே தெரியும் எங்கள் பிள்ளைங்களாம் என்ன ஆடுதுங்கன்னா, நான் எல்லா பசங்களும் என்ன ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். எவ்வளோ பெருசாக ஸ்டேஜ் போட்டு லைட்ஸ்லாம் செம்மையாக போட்டிருக்காங்க பாருங்களேன். அவ்வளோ லைட்ஸு எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறது, ஒரு க்ளப் ஹவுஸ் மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. லைட்ஸை மாறி 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 செம்ம ஹைலைட்ஸ் பண்ணி காட்டியிருந்தாங்க. எல்லாத்தையும் அவ்வளோ செம்மையாக போட்டு வச்சுருந்தாங்க. எல்லா கலர் லைட்ஸும் மாறி மாறி வந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.